இணைப்பில் இருக்கிறார், அவரை வரவழைப்போம். சிஸ்டர் சுகுமாரி, சிஸ்டர் சுகுமாரி. Praise the Lord, praise the Lord. உங்களோட குரலை கேட்க நன்றாக இருக்கிறது. வந்து நிற்கிறீர்கள். நீங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. God bless you, sister. நன்றி sister. Thank you. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை ஏற்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே. மற்றும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்து அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியான பலனை எங்களுக்கு கொடுத்தபடியால் முதலாவது என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த நாளிலே யோனாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே 1072 பக்கம் யோனோட புத்தகம். அதிலே 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிற யோனாவின் விண்ணப்பம் என்பதாக, அல்லேலூயா, யோனாவின் விண்ணப்பத்தை குறித்து அப்படியே நாங்க பார்க்கின்ற பொழுது அந்த 2வது அதிகாரம் அப்படியே அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம், விண்ணப்பம் என்பது எல்லாமே விண்ணப்பிக்கிறார்கள் இல்ல. வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது செபம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு செபம் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஜெபிக்காவிட்டால், தேவனுடைய சமூகத்திலே போய் நாங்கள் முழங்கால் படியிடாவிட்டால் நாங்க இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக இருக்க முடியாது. முழங்கால் எந்த அளவுக்கு எங்களுக்கு முடங்குகிறதோ, அல்லது முழங்காலில் இருந்து ஜெபிக்க முடியாதபடி, அதாவது தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து தேவனோடு எவ்வளவு நாங்கள் உறவை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த உலகத்திலே நாங்கள் பலனடைகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா. ஆகவே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஜெபிக்காத பரிசுத்தவான்கள் ஒருவருமே கிடையாது. எல்லாருமே ஜெபித்து 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 அங்க வந்து ஜெயத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. தாவீதை எடுத்துட்டு அவருடைய சங்கீத புத்தகத்தை நாங்க தொடக்கத்துல இருந்து அங்க முடிவு வரைக்கும் நாங்க பார்த்தோம்னா 150 சங்கீதம் இருக்கிறது. அது ஆரம்பத்திலிருந்து தாவீதின் விண்ணப்பம் பாருங்க, அந்த ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க, தாவீதின் விண்ணப்பம். அப்ப அந்த எல்லா விண்ணப்பத்திலையும் ஒரு சைட்ல அவர் அழுவாரு, ஐயோ எனக்கு தோல்வி, என்ன சத்துரு அப்படியே சூழ்ந்து கொள்றான், என்னால எழும்ப முடியல ஆண்டவரே ஐயா அப்படின்னு சொல்லி அங்க அழுவாரு. சத்துருவின் நிமித்தம் போய் பாவத்துல மாட்டிக்கொண்டவராக இருந்தார். அந்த பாவத்திலிருந்து எழும்ப முடியாதபடி, ஐயோ ஆண்டவரே நான் எழுந்திருக்க முடியாதபடி இருக்கிறேன், நீங்க தான் வந்து என்னை எழுப்பாட்டு. மனுஷனிடத்துல சொன்னாரா தேவ பிள்ளைகளே? தேவனிடத்துலதான் பேசுறாரு அதிகமாக. ஆகவே அவர் சொல்லுவாரு, பாதாளத்துல படுக்க போட்டாலும் அப்பா நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. அவருக்கு பயம், பாவம் செய்வதற்கு பயம். நாங்க எந்த இடத்துல நின்றாலும் நாங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்கிறப்ப செய்தியை நான் என்பதை கொஞ்சம் தான் கேட்டேன், ஒரு 2 நிமிஷம் கேட்டேன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா வாழவே முடியாது. ஆக பரிசுத்தமாக நாங்கள் ஜீவித்தால்தான் அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல அசுத்தமாக ஜீவித்து விட்டு எனக்கு பரலோகத்திலே ஒரு கிரீடம் எனக்கு அப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்க எந்த வகையிலையும் நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பிழையான காரியங்களை நினைத்து கொள்ளக்கூடாது. நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவாக ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த கரங்களை தேவனுக்கு முன்பதாக நாங்கள் நீட்டுகிறோமோ, கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய கரங்கள் 2ஐயும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உயர்த்தும் பொழுது இந்த கை எங்களுக்கு தெரியும் எவ்வளவு சுத்தமானதாக இருக்கிறது என்பதாக. அந்த கைகளில நாங்க பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லணும், அப்பா இந்த கைகளை நம்முடைய சமூகத்துக்கு நேராக நான் உயர்த்துறேன். அப்ப நாங்க வந்து பரலோக தேவனுக்கு முன்பதை எங்களை கரங்களை உயர்த்துக்கிறோம். அப்ப நாங்க எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தாவீது எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் இல்லையா. பாருங்க, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, தன்னுடைய ஈசாக்கு தன்னுடைய மகனை பலியிட கொண்டு போன அங்க ஒரு செபம். ஆண்டவர் வந்து நல்லவர் இல்லையா. அவர் எனக்கு என் மகனை வந்து ஒரு நாள் என்னிடத்துல கொடுத்த என்னுடைய மகனை அவர் பலியா எடுத்துக்கொள்ள மாட்டாரு. உள்ளத்துல ஒரு ஜெபம், ஆண்டவர் ஒரு தொடர்பு, நேர்மை, நீதி, விசுவாசம் இடத்துல இருந்தது. அப்படியே நம்ம பார்க்க நோவா
நோவாவோட காலத்துல பாக்குற நோவா நல்ல ஒரு மனுஷனா இருந்தார், இல்லையா, நீதிமானாக காணப்பட்டார். அவரும் தேவனோடு அப்படியே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அப்படியே தேவ மனிதர்களையும் தேவ பெண்மணிகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தரோடு கூட இணைந்தவர்களைத்தான் நாங்க பார்க்கிறோம். அதிகமாக ஆண்டவர் தொடர்பு வைத்தவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வந்து ஆண்டவருக்கு எவ்வளவு எவ்வளவு நாங்க முதலிடம் கொடுக்கிறோம், அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க எங்களுடைய செபத்தை மாத்திரம் தான் நாங்க எங்க அப்பா கிட்ட சொல்லணும், அவருடைய வார்த்தையை நாங்க கேட்க மாட்டோம். இப்ப கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வேதம் வாசிக்கிறதே கிடையாது. இது கடைசி காலமாக இருக்கிறது. வேதம் தெரியாது. ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க தெரியாது. துதிக்க சொன்னா துதிக்கிறது எப்படின்னு கேட்கிறாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியாக இந்த கிறிஸ்தவ சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. வேதத்தை எங்கேயோ வச்சிடுறாங்க. ஆனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்ல. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம். அதாவது வார்த்தையோடு நாங்கள் கட்டப்பட வேண்டும். வார்த்தையோடு எங்களுடைய காரியங்கள் கட்டப்படும் பொழுது எங்களுடைய செபம் குயிக்கா அதை கேட்டுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. டக்குன்னு அப்ப கேட்டுருவார் அந்த ஜெபத்தை. அதே போல பாருங்க, தேவனுக்கு நாங்க வார்த்தைகளை வாசித்தால்தான் அப்ப என்ன பேசுறாருன்னு சொல்லி எங்களுக்கு புரியும் இல்லையா. அவர் என்னத்த பேசுறாரு. இப்ப சொல்லுவாரு, இன்னைக்கு நீ இந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்லுவாரு இல்லையா. வேதத்தை வாசிச்சா எங்க உள்ளத்துல அவர் பேசுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க வேதத்தை வாசிக்காம ஆண்டுடைய பாதத்துல முழங்கால் படியிடாம நாங்க அங்க போறோம், அங்க மாட்டிக்கொள்ளுறோம் இல்லையா. அதே போல ஒரு மாட்டிக்கொண்ட ஒரு நபரை குறித்து தான் இதனாலே நாங்கள் பார்க்க போகிறோம். யோனாவின் ஜெபம் பாருங்க. அவர் சொல்றாரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மீனுக்குள்ள இருந்து தனது தேவனாகிய கர்த்தரிடம் அப்படி விண்ணப்பம் செய்கிறார். என்ன சொல்றான்னு சொன்னா, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டு. இப்ப உயிரோட இங்க வெளியே இருக்கிற நேரம், இப்ப உள்ளுக்கும் உயிரோட தான் இருக்கிறாரு, வெளியே இருக்கிறாரு. அப்பா சொன்னாரு ஒரு காரியத்தை, யோனா நினிவேயின் ஜனங்களிடத்துல போய் நீங்க சொல்லுங்க. அவன் சொல்லு, என் மகனே, அவருடைய பாவம் வந்து அதிகரித்து கொண்டு போகுது, அவங்கள மனம் திரும்ப சொல்லு. அந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்காதபடி அவங்க எல்லாரையும் மனம் திரும்ப சொல்லு. நீ போயிட்டு சொல்லு, என்ற சத்தியத்தை சொல்லி அவங்க எல்லாரையும் அந்த பாவத்திலிருந்து மனம் திருப்புன்னு சொன்னாரு. மனம் திரும்ப பண்ணுன்னு சொல்லி இவர் என்ன செய்தாரு, சரி ஆண்டவர். ஆனா கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, எல்லாவித ஆயத்தங்களோட இப்ப போறாரு. வீட்டுல இருக்கிற எல்லா காரியங்களையும் டிராவல் பண்ணா நாங்க என்ன பண்ணுவோம் இல்லையா, எல்லா ஆயத்தங்களோட போவோம். எல்லா ஆயத்தங்களோட இவர் என்ன செய்யறாரு, போறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஆண்டோட்ட ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப அங்க போறாரு. போனா நிக்கிறாரு. இப்ப அங்க 2 கப்பல் இருக்குது. தர்சிஸ்க்கு போற கப்பல் இங்க நிக்குது, நினிவேக்கு போற கப்பல் நிக்குது. அப்ப நினிவே பாக்குறாரு, ஐயோ எனக்கு அங்க போக முடியாது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நான் வந்து அங்க போக முடியாது, நம்ம இங்க போய் ஏதாவது தப்பிச்சு கொள்ளணும். ஆண்டவருடைய பார்வைக்கு நாங்கள் தப்பிக்க முடியுமா கர்த்தருடைய பிள்ளைகள்? அதான் தாவீது சொன்னார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீங்க அங்கே இருக்கிறீங்கப்பா, நான் வானத்திலே ஏறினாலும் நீங்க அங்கே இருக்கிறீங்க, நீங்க இல்லாத இடங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு இல்லையா. இவர் என்ன செய்யறாரு, இப்ப தர்சிஸ் கப்பல்ல போய் அங்கு போயிட்டு சுகமா என்ன செய்யறாரு, கொண்டு போயிட்டு வயது நல்லா அடித்தட்டுல ரொம்ப அங்கு போயிட்டு உட்கார்ந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு, அவருக்கு அங்க போற அந்த காத்து, குளிர்காற்று எல்லாம் அங்க பட்டு அப்படியே தூக்கம் வந்துருது. நல்லா அயர்ந்த நித்திரையில இருக்கிறாரு. இப்ப நடுக்கடல்ல போற நேரம் கடலை ஆண்டவராய் கர்த்தர் கொந்தளிக்க வைத்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு சித்தமில்லாத இடத்தில் தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது இல்லையா. அங்க எல்லா விதமான ஜனங்களும் போறாங்க, அந்நிய ஜனங்கள் போறாங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள் போறாங்க. எல்லாரோடும் சேர்ந்து இவரும் என்ன செய்தாரு, அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறாரு. கப்பல் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு குடும்பமாக இருக்கிறது. நான் சொல்லி வருகிறேன், கப்பல் என்பது ஒரு குடும்பம் இல்லையா. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே தேவையற்ற காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்வதன் நிமித்தம், ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போவது நிமித்தம்
அந்த முழு குடும்பம் தத்தளிக்க பண்ணுவார் தெரியுமா? முழு குடும்பத்தையும் தத்தளிக்க பண்ணுவார். இப்ப பாருங்க, யோனா போய்க்கொண்டே இருக்கிறாரு. நடு கடல்கிட்ட போயாச்சு. இப்ப கடல் கொந்தளிக்கிறது. கப்பல் அங்கே இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பெரல பாக்குது. ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க. அவங்க அவங்க தேசத்துக்கு போகணும். பிள்ளை குட்டிகளோட போறாங்க. அவன் நடுக்கடல் நீந்தையும் தெரியாது. அங்க சாகுற ஒரு சூழ்நிலை தான். அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார்? கப்பல் அங்க தண்ணீர் என்ன செஞ்சுட்டாரு? கடலை கொந்தளிக்க பண்ணிவிட்டார். இப்ப பாக்குறாங்க. அந்த நாட்கள்ல இந்த ஜனங்கள் சீட்டு போட்டு அப்படி இப்படி எழுதி பாக்குறது அது வழக்கமாக இருந்தது. அதிலே என் தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இது எதனால இந்த கடல் படி கொந்தளிக்கிறது? அது யாராவது பாவம் செய்துட்டு வந்துட்டாங்களா? அது ஏதாவது பிழைகள் செய்துட்டு வந்துட்டாங்களா? சரி நாங்க சீட்டு போட்டு பார்ப்போம்னு சொல்லி அந்த ஜனங்கள் சீட்டு போடுகிற வேளையிலே என்னுடைய தேவனாய கர்த்தர் அந்த இடத்துல வருகிறவராக இருக்கிறார். யோனாவின் பேர் சீட்டு விழுகிறது. அந்த யோனா யாருன்னு போய் தேடுறாங்க. பாருங்க, பார்த்தா ஒரு நித்திரையா இருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்துவிட்டு அங்க நித்திரை செய்கிறாரா? இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கீழ்ப்படியாத ஒரு நிலையிலே அவர் போய் அங்கு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவ வர்றாங்க. யோனா யாரு? யோனா யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. யோனா இடத்துல போறாங்க. நீ அப்பா அந்த யோனான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாரு. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கிறது? உன் நிமித்தம் நாங்க எல்லாம் மடிந்து போகிறோம். நாங்கள் என்ன செய்வது? பாருங்க, ஒரு குழப்பம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் தேவையற்ற இடங்கள், அதாவது தேவனாய் கர்த்தர் அனுமதிக்காத இடங்களுக்கு நாங்கள் செல்லும் பொழுது இப்படியான ஒரு குழப்பங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதான் தேவ சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையோ எந்த ஒரு காரியத்தையோ நாங்கள் கட்டி எழுப்பும் பொழுது அது சமாதானம் உள்ளவைகளாக இருக்கும். இங்க யோனா இப்ப யோசிக்கிறாரு, அங்க நான் போக மாட்டேன். இப்ப என்ன செய்யறது? நடுக்கடலுக்கு வந்துட்டோம். ஒன்னும் செய்ய வழியில யோனாவுக்காக திரும்ப மறுபடி போய் கரை சேர முடியாது. என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன செய்வது என்பதாக அவர் சொல்றாரு. பாருங்க, நம்ம செத்து போறது நலமா இருக்கும். ஆனா அங்க போக தேவையில்லை. நினைவைக்கு நான் போக மாட்டேன். அது ஒண்ணும் செய்ய முடியாது. நீ அவரு எடுத்த தீர்மானம் அப்படிதான். என்னன்னா நடுக்கடல்ல நிக்கிறாரு. இங்கேயும் போக முடியாது. ஆகவே கரையை விட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. இந்த ஒரு யோனாவுக்காக வேண்டி திருப்பிக்கிட்டு போக முடியாது கப்பல். அவர் என்ன சொல்றாரு? தூக்கி என்னை போட்டுருங்க, பரவாயில்ல, நான் மறிச்சு போறேன், நான் அங்க போக மாட்டேங்கிற மாதிரி அவர் சொல்றார் இல்லையா? ஆனால் என் தேவனாய் கர்த்தர் அந்த கடலுக்குள்ளேயும் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் இல்லையா? தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியம் கொண்டும் அவர் எங்களை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்துத்தான் அங்கு இருப்பார் அவர். ஆகவே இப்ப என்ன செய்யுது? கப்பல்ல இருந்து தூக்கி வீசிட்டாங்க. இந்த கப்பல் அடங்கினதா கர்த்தருடைய பிள்ளைகளே? இந்த கடல் கொந்தளிப்பு அப்படியே தொடர்ந்து இருந்தது இல்லை. அப்படியே கடல் நிசப்தமாகி விட்டது. ஜனங்கள் அவங்கவங்க நிம்மதியா பயணம் போறாங்க. ஆக இந்த யோனா செய்தது போல இன்றைக்கு குடும்பங்களில எத்தனை பேர் இப்படி யோனாவை போல இருக்கிறீர்கள்? அதாவது குடும்பம் இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுகிறது. ஒண்ணு புருஷன் நல்லவரா இருக்க மாட்டாரு. புருஷன் நல்லவரா இருந்தா மனைவி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஆகவே ஜெபத்துல இருக்க மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு பாசமான வைஃப்க்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபத்துல நிக்க மாட்டாங்க. பாசம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவங்க போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டு ஏதாவது வேற காரியங்களை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ நடக்கிற மாதிரி எங்கேயோ என்னவோ காரியங்கள் யாருக்கோ ஒரு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க ஆக்ஷன்ல இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிதான் நடக்குது. அல்லது மனைவி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த கணவர் பக்கா குடிக்காரரா இருப்பாரு. இல்லாட்டி ஏதோ உலக காரியங்கள்ல நல்லா மூழ்கி போய் இருப்பாரு. இதுதான். ஆகவே இன்றைக்கு குடும்பங்களும் கர்த்தருடைய குடும்பங்களில இங்க தத்தளிப்பு வருவதற்கான காரணம் இன்னைக்கு வறுமை, பசி இல்லையா, தரித்திரம், இல்ல இல்லாத தன்மை எல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாங்க எங்க குடும்பங்கள ஒரு யோனா இருக்கிறது நிமித்தம் மனம் திரும்பும் பொழுது ஆசிர்வதிக்கப்படும். அந்த பேரை ஆசிர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. இவரை தூக்கி அங்க போட்டாங்க. ஆனா அந்த ஜனங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சமாதானத்தோடு கடந்து போனார்கள். இப்ப இவர் என்ன செய்யறாரு? அங்கேயே அழகா போய் சேர்ந்திருக்கலாம். அங்க தர்சிஸ் 2 கப்பல் நிக்குது. தர்சிஸ் நினைவேக்குரிய கப்பல் நிக்குது. அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இந்த உபத்திரவம் இல்ல. இப்ப மீன் அப்படியே விழுங்கிட்டு ஒரு தூக்கி போடுற அப்பா என்ன செஞ்சுட்டாரு? அங்க திமிங்கலத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்ப திமிங்கலத்துக்குள்ள இருந்து இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஏன் எங்களுக்கு நெருக்கம் வருகிறது? நெருக்கம் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் இவருக்கு வந்தது? கீழ்ப்படிவில்லை. இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களில் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான காரணம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. அதான் நெருக்கம் வருகிறது.
அவர் சொல்றாரு, பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஏன்னா அவருடைய சித்தம் எங்க மேல இருக்குது இல்லையா? உடனே கூப்பிட்டார். இல்லாட்டியா கடல்லையே சாகடிச்சிருப்பாரு இல்லையா யோனாவ. ஆனா மீனை ஆயத்தம் படுத்திட்டார் அவர். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அங்க என்ன செய்ய, பாதாளம் இருட்டா இருக்கிறல, என் துன்பத்தில் நான் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு பதிலளித்தீர். பாதாளத்தின் ஆழங்களிலிருந்து உதவி வேண்டி கூப்பிட்டேன், நீர் எனது அழுகையை கேட்டீர். மன்றாடுறவே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க இவ்விதமாக நடக்கிறது பாருங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் சொன்னேன் இல்லையா, கடல்ல அவரு அப்படியே போட்டாரு இல்லையா, நீர் என்னை ஆழத்துக்குள் இருந்தீர், நடுக்கடலின் ஆழத்தில் இருந்தீர், நீர்ச்சுளிகள் என்னை சுற்றிலும் சுழன்று போயின, அலைகளும் அலையின் நுரைகளும் என் மேல் புரண்டன அப்படின்னு சொல்றாரு. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அல்லேலூயா. உமது முன்னிலையிலிருந்து நான் துரத்தப்பட்டேன், இருந்தாலும் நான் திரும்பவும் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உபத்திரவம் வந்துருச்சு, அதுக்குள்ள போயிட்டாரு இல்லையா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் உபத்திரவம் வந்துச்சு. இப்ப விசுவாசத்தோட அவர் ஜெபிக்கிறார். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழியனை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலையை சுற்றி கொண்டது. 5வது வசனத்தை பாருங்க, சொல்றாரு, என்னை விழுங்கிய தண்ணீர் என்னை பயமுறுத்தியது, சொல்றாரு, ஆழம் என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி கொடிகள் என் கழுத்தை சுற்றி கொண்டது. மீனுக்குள்ள சுதந்திரமா இருக்க முடியுமா? எவ்வளவு நாற்றமா இருக்கும் இல்லையா, ரொம்ப முடியாத ஒரு காரியம். சுவாசிக்க இருட்டறையா இருந்திருக்கும், எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இல்லையா. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில சொல்றாரு, அவருடைய நிலைமையை எடுத்து சொல்றாரு. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரிசுத்த, அதாவது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் சொல்றாரு. அதாவது 6வது வசனத்தை பாருங்க, மலைகளின் அடிவாரங்கள் வரை நான் அமிழ்ந்தேன், கீழேயுள்ள பூமி என்னை என்றென்றைக்குமாக அடைத்து வைத்தது, ஆனால் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் குழியிலிருந்து என் உயிரை மேலே கொண்டு வந்தீர் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அழகா சொல்றாரு இல்லையா. ஆகவே பாருங்க, சொல்ற 7வது வசனம், கர்த்தாவே என் உயிர் கலந்து போகையில், உள்ளுக்கு இருக்கிறாரு, இப்ப உள்ளுக்குத்தான் மரணம் வரப்போகுது, உள்ளுக்கு இருந்து மனம் திரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படிதான் மனம் திரும்ப வேண்டும். யாருமே பாவம் செய்யாதவர்கள் இல்லை இல்லையா. தேவனாய கர்த்தர் சொல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி இன்றைக்கு நாங்க இருக்கிறோம் இல்லையா. அந்த பாவத்திலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும், பாவத்தில் இருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவ கட்டுகளை உடைத்து கொண்டு வெளியே வந்து விட வேண்டும். விழுந்துட்டீங்களா, எழும்பிரணும் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த இடத்தில் இருந்து தெரியாமல் அறியாமல் பாவத்துக்குள்ளே அங்க போயிட்டீங்களா, அந்த இடத்துல இருந்து எழும்பிரணும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, சீயோன் குமாரத்தியே, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. பாவத்துல இருக்கவே கூடாது. பாவம் அருவருப்பு, அப்பாவையும் எங்களையும் தூரப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாங்க தொழுது கொள்ளவே முடியாது. நீங்களும் நானும் இந்த பூமியில தான் இருக்கிறோம். அந்த காலத்துல நோவா அந்த பூமியில தான் இருந்தாரு. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அழியாமல் இருந்தார். இந்த உலகத்துல எல்லா காரியங்களும், எல்லா பாவங்களும் இருந்தது. அவர் வசித்த இடத்திலே பாவங்கள் இருந்தது. ஆனால் தேவனாய் கர்த்தர் அவரை பாதுகாத்துக் கொள்ளவில்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதுகாத்துக் கொண்டார். அதே போல எங்களுக்கு முடியும். சில நேரங்களில் பாவத்தில் விழுந்தவுடன் அந்த இடத்திலிருந்து நாங்கள் யார் என்பதை நோக்கி பார்த்து எழுந்து வந்தவுடன் அவருடைய கல்வாரியின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து இல்லையா, அவர் எங்களை புதுப்பிக்கிற தகப்பனாக இருக்கிறார். இளையகுமாரன் காரியங்கள் உங்களுக்கு தெரியும். தகப்பன் வீட்டுக்கு தகப்பனை விட்டு எல்லா சொத்து சுகங்கள், உரிமை சொத்தெல்லாம் பறிச்சு கொண்டு போயிடறான். தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அங்க செலவு செய்கிறார்.
செலவு செய்து விட்டு கடைசி அதாவது எல்லா நண்பர்கள் இருந்தாங்க. பணம் இருக்கு வரைக்கும் அவருடைய நண்பர்கள் அவர்களை சூழ இருந்தார்கள். பணம் குறைய குறைய தொடங்கின உடனே நண்பர்கள், அப்படியே நண்பிகள் எல்லாமே அவரை விட்டு அப்படியே என்ன செய்துட்டாங்க, அப்படியே வழி விலகி அப்படியே போயிட்டாங்க. வழி விலகில அப்படியே போயிட்டாங்க. அவரை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அவருடைய நட்பெல்லாம் குறைந்து போய் விட்டது. இப்ப கடைசியில பாக்குறாரு, இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பசி கொடுமை தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கையில பணம் இல்லை. ஒழுங்கான ஒரு சுத்தமில்லாத உடை. நல்ல வசதியான ஒரு பையனாக வளர்ந்தவர். எந்தவித ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. இப்பொழுது என்ன பசி கொடுமை. அங்க பன்றிகள் மேய்க்கும் இடத்துல வேலைக்கு போய் கேட்கிறாரு. வேலை ஒண்ணு கிடைக்குமான்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க எப்படி வளர்ந்த ஒரு மகன் போய் பண்டிக்கு பண்டி வேலைகள் பண்டியை மேய்த்தால் பண்டிக்கு போடுகிற தவிடையாவது நாங்க எடுத்து சாப்பிடலாம் என்று அங்கே போறார். அவருக்கு அங்க நடந்தது என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே? பண்டி வேய்க்கிற வேலை மட்டும்தான் அங்க கொடுத்தாங்க. சாப்பாடு போடுற வேலை இன்னொருவருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அவன் வந்து சாப்பாடை போட்டு எல்லாம் வலிச்சு அதுக்கு போட்டுட்டு அதையெல்லாம் சாப்பிட முடியும் வரைக்கும் இருந்து அந்த எம்டி வாளியாவே வந்து கொண்டு போயிடுவான். பாக்குறாரு, பண்டிகை கிடைக்கிற தவிடாவது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். அப்ப அந்த வேலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பசி தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை அப்படியே நோக்கி பார்க்கிறாங்க. எத்தனை வேலைக்காரர்கள், எத்தனை வேலைக்காரிகள், எவ்வளவு அழகான ஒரு இடம், அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டனே அப்படின்னு சொல்லி மனம் திரும்புகிறார். பாருங்க அந்த இடத்துல மனம் திரும்புகிறார். இப்ப யோனா மீனின் வயிற்றில் மனம் திரும்புவது போல அந்த இடத்துல அங்க ஒரு மனம் திரும்புகிறார். மனம் திரும்பின உடனே அப்ப என்ன செய்யற, அப்பாவை நோக்கி அப்படி பார்க்கிறார். என் அப்பாட்ட போய் நான் ஒரு காரியத்தை சொன்னாரு, பரத்துக்கு விரோதமாகவும் என் தந்தைக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பாவத்துல இருந்து எழும்புறாரு இல்லையா? நல்ல ஒரு காரியம் இல்லையா? ஆகவே எழும்பி தேவனுடைய சமூகத்திலே எங்கள் முழங்கால் படியிடுகிறார். அங்க புத்தி தெளிகிறது, தன்னுடைய தகப்பனுடைய வீடு தெரிகிறது. அப்படியே போறாரு. போனவரை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகன் செத்து போயிட்டாரு 2 பிள்ளைங்க அவருக்கு. ஒரு பிள்ளை இல்லாம வாழ முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாம வாழ முடியாது. ஆகவே ஒரு பிள்ளை போயிட்டான், அவன் என்ன செய்யறான் ஏது பண்றான் ஒன்னும் தெரியாது. ஆனாலும் போன வழியே போயிட்டு பாக்குறாரு. தன்னை மகன் போன வழியே பார்த்து கொண்டே இருக்கிறார் தகப்பன். தூரத்துல ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து பாக்குறாரு. அவ்வளவு ஏக்கம் அவருக்கு, தன்னுடைய பிள்ளையை குறித்த ஏக்கம். இதே போலத்தான் உங்களையும் என்னையின் பிதா அங்கு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பிள்ளை எப்ப என்னுடைய சமூகத்துக்கு வருவான்? என் பிள்ளை எப்ப என்னுடைய சமூகத்துக்கு வருவான்? எப்பொழுது என்னோடு பேசுவான்? எப்பொழுது பாவத்தை விட்டு மனம் திரும்புவான்? எப்போ இந்த காரியங்களை விட்டு மனம் திரும்புவான் அப்படின்னு சொல்லி அப்பா வேதனையோடு வழி மேல அப்படி பார்த்து கொண்டே இருப்பார். நாங்க போன பாதையை நோக்கி எங்களுடைய தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். நாங்க திரும்பி வரும் வரைக்கும் அவர் ஏக்கத்தோடு இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு பிள்ளையை அவர் இழக்க விருப்பம் இல்லை. அதனால்தான் 100 ஆடுகள் அங்க மேய்க்கப்பட்டிருந்த ஒரு ஆடு காணாமல் போய் அங்க விழுந்துருச்சு. தேடிக்கிட்டு போனாரு. காயத்தை கட்டி அப்படியே தோளுல சுமந்து வந்தார். அதே போல இவரை பார்க்கிறார். அங்க தூரத்துல தன்னை குமாரன் வர உருக்குலைந்த நிலைமையிலே நாத்தம் பண்டிகையோடு இருந்தது. அதோட வாரார். உடுக்க மாற்று வஸ்திரம் இல்லை. ஆனாலும் அவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவருக்கு உடுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் உடுத்தி அவர் அழகு பார்த்தார். அப்படிதான் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்குள்ளே நாங்கள் வாழும் பொழுது அந்த வாழாத கிரீடத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக அவருக்குள்ளே போய்விட வேண்டும். உலகத்தில் இருந்து அங்கு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? லேவியராகம புத்தகத்தை பாருங்க. நாங்க அந்த ஜனங்களில் இருந்து நான் பிரித்தெடுத்தேன் எனக்கென்று அப்படின்னு சொல்லுவாரு. லேவியராக புத்தகத்தை நீங்க வாசிச்சு கொண்டு போற நேரம் ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்காக என்னுடைய ஜனங்களை அந்த இடத்திலிருந்து நான் பிரித்தெடுத்தேன் என்னுடைய பிள்ளைகளாக. அப்ப நாங்க வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அவர் வந்து அந்த இடத்திலே மனம் திரும்புவதன் நிமித்தம் அங்கு கிரீடம் கிடைக்கப்பட்டது, பாதரட்சை போடப்பட்டது, புது வஸ்திரங்கள் அளிக்கப்பட்டது, மோதிரம் போடப்பட்டது. அப்ப தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்துட்டா பரலோகத்துல இப்படியான ஒரு காரியங்கள் நடைபெறும் எங்களுக்கு. அதை நாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். இங்கே யோனா என்ன செய்கிறார்? மனம் திரும்புகிறார். தான் செய்த பிழையை நினைத்து, அப்பா அங்க போக சொன்ன, நான் இதுக்குள்ள இருக்கிறேன், என்னை இப்படியான ஒரு சூழ்நிலையில இருந்து என்னை அப்பா வெளியில கொண்டு வருவார் என்பதாக அதுக்குள்ளே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதான அந்த வேளையிலே அந்த ஜெபத்தை கர்த்தராகி ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்துல இம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இப்ப மீன் வயிற்றுல இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு.
அந்த விண்ணப்பத்தை கர்த்தராகிய ஆண்டவர் அங்கு கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்றார் இல்லையா? கேட்டு விட்டார். 8வது வசனத்தை பாருங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அருமையான ஒரு வசனமாக இருக்கிறது இல்லையா? சில ஒன்றுக்கும் உதவாத மாயை என்ற கர்த்தருடைய பிள்ளைகளை விக்கிரகத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஆகவே ஒன்றுக்கும் உதவாத விக்கிரகங்களை பற்றி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபையை இழந்து போகிறார்கள். நானும் நீங்களும் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் எங்க மேல் பட்டது நிமித்தம் நாங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் நீங்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாங்க எந்த விதத்திலும் குறையப்பட்டவர்கள் கிடையாது. அல்லேலூயா. அது நானோவெனில் பாருங்க, நானோவெனில் அங்கதான் உள்ளுக்கு பாருங்க 8வது வசனம் அருமையான வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த உலகமே மாயை. கர்த்தருடைய பிள்ளைகளை சாலமோன் அந்த பிரசங்கில எழுதியிருக்கிறார் பாருங்க. 1ல இருந்து அங்க அப்படியே வாசிச்சு கொண்டு போய் பாருங்க. மாயை மனதுக்கு சஞ்சலமானது இந்த உலகம். எல்லா மாயை. பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். அப்படிதான் இறந்து கொண்டே போறாங்க, பிறந்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? எல்லா மாயை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் அங்க ஈசாக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இது ஒரு வாடகை வீடு, இது நாங்க வந்திருக்கிற ஒரு வாடகை வீடு, எல்லாம் ஒரு நாளைக்கு நாங்க விட்டு விட்டு தனிமையாக செல்லக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நேரத்துல நாங்க தேவனை முகமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு நாங்கள் இப்பொழுது எங்களை ஆயத்தப்படுத்தி அப்பாவோட நல்ல உறவை வைத்துக் கொண்டோம் என்றால், அப்பாவை எங்களுடைய சிநேகிதராக வைத்துக் கொண்டோம் என்றால், அவர் எங்களுடைய தோழனாக, எங்களுடைய தகப்பனாக வைத்துக் கொண்டோம் என்றால், நிச்சயமாக அங்க போய் நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயமில்லாம அப்பாவுடைய ஆபிரகாம் மடியில லாசர் இருந்தது போல நாங்க போய் அங்க இருக்க முடியும். ஆகவே சொல்றாரு, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. அங்க மனம் திரும்புறாரு இல்லையா? 9வது வசனத்தை பாருங்க. நானும் துதி செலுத்தும் பாடலுடன் உமக்கு பலியிடுவேன், நான் நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தரிடமிருந்து வருகிறது என்றான். ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே? ஒரு மனுஷனிடத்திலிருந்து வருதா? இல்ல. எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வந்ததாக இருக்கிறது. அவருடைய இல்லையா அவருடைய அந்த மரணத்தின் நிமித்தம், அவர் சிந்தன அந்த ரத்தத்தின் நிமித்தம் அவர் எங்களை மீட்டு கொண்டார். அவரிடத்திலிருந்து எங்களுக்கு ரட்சிப்பு வந்ததாக இருக்கிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டா, அது யோனாவை கரையிலே கட்டி விட்டது. விடுதலை கிடைச்சிட்டா இல்லையா? இப்ப மீனுக்கு என்ன செய்யறப்ப கட்டளையிட்டார், போய் கரை சேரும் வரைக்கும் இவர் உள்ளே அப்படியே ப்ரே பண்ணி கொண்டே இருக்கிற செபம். ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவை அப்பா பாக்குற உள்ளுக்கு மனம் திரும்பு, நல்ல மனம் திரும்பு. கெட்ட குமாரன் இளைய குமாரன் என்ன செய்தார்? மனம் திரும்பினாங்க. மோதிரம் அணிவிக்கப்பட்டது. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அங்க அந்த வீட்டுல நடந்து கொண்டிருந்தது. இங்கே யோனா மனம் திரும்புறார், போறார் தைரியத்தோட. அங்க நினிவே பட்டணத்துக்கு அங்க சொல்றாரு, எல்லாம் மனம் திரும்புங்க. அந்த ராஜா மனம் திரும்புதல் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க இருக்கிற வீட்டுல வளர்க்கிற அந்த ஜீவன்கள், மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாருமே உபவாசம் இருந்தார்கள். அந்த தேசம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த தேசம் பெரிய ஒரு அழிவில் இருந்து காக்கப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள். அந்த யோனாவின் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடந்து ஒரு ரட்சிப்பை ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே இந்த காரியத்திலே நாங்கள் இந்த தியானத்திலே நாங்கள் என்னத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவத்தில் இருந்து நாங்கள் விடுதலையாகி தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வர வேண்டும். 2வது, நாங்க அதாவது இப்ப பாவம் செய்துட்டோம், ஆனா அதுல இருந்து அதிலேயே நாங்க அப்படியே புரண்டு கொண்டே இருக்கக்கூடாது. அதுல இருந்து மீட்கப்பட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னொன்று, எங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் என்ற ஒரு காரியம் இருக்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நாளும் வேதத்தை வாசிக்காமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவனோட ஒரு தொடர்பு இல்லாமல் பரலோக ராஜ்யாவை நாங்கள் காண முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தியான நேரத்திலே சொல்லுகிறேன், தேவனோட உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்க. அப்ப சொல்றாரு, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நான் உங்களை நிலைத்திருப்பேன். நீங்க என்ன நிலைத்திராவிட்டால் எரியுண்ட கொடியை போலதான் போவீங்க.
அது கொஞ்ச நாள் போனோன்னா அந்த செடியெல்லாம் என்ன செய்யும்? வெயில் வர வர காஞ்சி 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 நெருப்பிலே கொளுத்தப்பட்டு சாம்பலாய் போய்விடும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது எங்களை ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்ய சுத்தம் செய்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியான ஒரு காரியங்களை அவர் செய்ய வல்லமையில தகப்பனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் எங்களை அவர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவழிப்போம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல அப்படியே அமர்ந்து தியானம் செய்யுங்க, ஜெபிங்க. எவ்வளவோ இருக்கிறது ஜெபிக்க. இன்னைக்கு உலகத்திலே பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்காக முழங்கால் போட்டு ஜெபித்தோம்னா ஒரு நாள் போதாது. ஆகவே இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், தேவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. தேவனோடு அங்கு உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஆகவே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாள் இல்லையா? தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென், ஆமென். நன்றி சுகுமாரி. ஒரு அருமையான செய்தியை கொடுத்தீர்கள் யோனாவை பற்றி. கப்பல் ஒரு குடும்பம், நல்ல ஒரு வெளிப்பாடு. அதாவது ஒரு குடும்பத்திலே ஒருவன் சேர்ச்சுக்கு போகாவிட்டால் அல்லது கீழ்ப்படியாவிட்டால் அந்த குடும்பத்துக்குள்ளே நெருக்கம் வரும். நல்ல ஒரு வெளிப்பாடு. இரண்டாவது, மீனை தூக்கி எறிந்தார், கடலே போட்டார்கள். அதாவது யோனாவை கடலே போடும் பொழுது மீன் வந்து அவனுக்காக. ஏன் மீன் வந்தது? ஆண்டவர் ஒரு தூதர் அனுப்பி இருக்கலாம், அல்ல ஒரு பறவை அனுப்பி இருக்கலாம், அல்ல வேறொரு கப்பலை அனுப்பி இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியாக அந்த சமுத்திரத்திலே அந்த மீன் ஏன் வந்தது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம், இப்ப யோனா நினைவேக்கு போனால் அங்க தெரியா யோனா யாருண்டு. அப்ப அடிச்சு விரட்டி விட்டுருவார்கள். அப்ப அவன் சொல்ல கேட்கறது கீழ்ப்படுந்தார். எப்படின்னு சொன்னால், இந்த மீன் இருக்கே, அந்த நினிவேல ஒரு பழைய சரித்திரம். அதாவது சொல்லுது, அந்த நினிவே மக்கள் மீன் வாயிலிருந்து யார் வாராரோ அவரது சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று ஒரு சமுதாயம் அங்க இருந்தது. மீன் வாயில யார் மீன் வாயிலிருந்து வாரார்களோ அவற்றை சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இதுதான் அந்த சரித்திரம் சொல்றது. எனவே அவர் போய் மீன் கக்கைக்கு மீன் வாயிலிருந்து நான் வந்தபடினால்தான் அவன் சொல்லி அவர்கள் எல்லாரும் கேட்டார். அருமையான கருத்து. இரண்டாவது, இளையகுமாரன் பழைய ஏற்பாட்டிலே இப்படி இளையகுமாரன் போனால் திரும்பி வரும்போது கல்லெறிஞ்சு சாக கொள்ள வேணும். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே கல்லெறியவில்லை. காரணம், பிதா மன்னிக்கிறவர். நீங்க சொன்ன மாதிரி ஒரு என்ன புலவிட்டாலும் அப்பா பிதாவே என்னை மன்னியும் என்று வரும்பொழுது என்ன இப்படி இருந்தாலும் மன்னித்து அவர் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான வெளிப்பாடை கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ரஜினி.